வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த மூளை யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? ஒரு பிஸ்னஸ் மேன்தோ, இல்லை ஒரு அத்லெட்தோ, இல்லை ஒரு பாடி பில்டர்தோடோ இல்லை. இந்த உலகத்திலேயே ரொம்பவும் பவர்ஃபுல்லான மைண்டு யாரோடதுன்னா துறவிகளோடது தான். துறவிகளால் மட்டும்தான் அவங்க மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் மைண்டு, பேட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி அவங்க மைண்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நம்மளால் ஒரு நிமிஷம் கூட கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியல. ஒரு விஷயத்தில் நம்மளால் முழுசாக கவனம் செலுத்த முடியல. இருக்கும்போது துறவிகள் மட்டும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே தன்னோட மனசை கட்டுப்படுத்தி எந்த ஒரு கவன சிதறலும் இல்லாமல் ஒரே விஷயத்தில் அவங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துவாங்க. எதனாலன்னா தியானம் செய்கிறதுனால மட்டும் கிடையாது. தியானத்தோடு சேர்த்து நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி இருக்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் அதை பற்றி தான். துறவி மாதிரியே நம்மளோட மனசை கட்டுப்படுத்தி நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை அமைதியாகவும் அதே நேரத்தில் கவனத்தோடையும் செய்கிறது. நம்ம துறவி மாதிரியே துறந்து எல்லா உறவுகளையும் விட்டு விட்டு உள்ளே தான் போய் தியாகம் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நம்ம வாழ்கிற டெய்லி லைஃப்லையே இந்த 8 விஷயங்களை ஃபாலோ பண்ணால் கூட வேலையை அமைதியாகவும் அதே சமயத்தில் வேகமாகவும் செய்ய முடியும். இதில் சொல்கிற 8 விஷயங்களும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா உங்கள் சிந்தனைகள் மேலே நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வோடு இருங்க. ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் சொல்கிற இந்த 2 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முதலாவது, உங்களுக்கு ஏற்படுற இந்த சோகம், பிரச்சனைகள், கவலைகள் விஷயங்களை இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணுறதா நினைக்கிறீங்களா? பூமியில் இருக்க ஒவ்வொருத்தவங்களும் சாதாரணமாக நடந்து போகிற ஒரு விஷயந்தான் இது. நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான நபர்களாக இருக்கட்டும், சுற்றி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும், எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு நேரத்தில் மோசமான சூழ்நிலையிலேருந்து கடந்து தான் வந்திருப்பாங்க. சூழ்நிலையை அவங்க ஃபேஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வந்ததுனால தான் இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு நிலைமையில் இருக்காங்க. இந்த பிரச்சனைகள், தடைகள் எல்லாமே இந்த உலகத்தில் உங்களுக்கு மட்டும்தான் ஏற்படுது நினைக்காதீங்க. அது நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்குது. ஓவர் கம் பண்ணி அதெல்லாம் யார் தாண்டி வராங்களோ அவங்க தான் வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் மாறுறாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பிரச்சனையை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் அதை நல்லா டீப்பாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுங்கள். சரியான சொல்யூஷனை கண்டுபிடிங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்ல வேலை இல்லையா, ஒரு ஸ்கில்லை கற்றுக்கோங்க. உங்கள் முழு மூச்சை கொடுங்க. தேங்க்யூ.